ஈரோட்டைச் சேர்ந்த தோல் ஆலை அதிபரிடம் 2,57,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக ஆலையில் பணியாற்றிய நபர்கள் உட்பட 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஈரோடு அக்ரஹாரம் பகுதியில் தோல் பதனிடும் ஆலை நடத்தி வரும் ஞானபால் என்பவர் காலணிகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வந்தார். இதனிடையே அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் தனது சொந்த ஊரான ராணிப்பேட்டைக்கு சென்று விட்டார். நிறுவன ஊழியர்கள் 4 பேர் கணக்கு வழக்கை பார்த்து வந்த நிலையில் 2,50 கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. அதாவது வங்கிக் கணக்கில் இருந்த பணம் வேறு சில வங்கிகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கிடங்கில் இருந்த காலணிகளை வேறு நிறுவனத்தின் பெயரில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்திருப்பதும், மோசடியில் ஈடுபட்ட நிறுவன பொறுப்பாளர்கள் சொகுசு கார்கள் வாங்கி ஆடம்பர வாழ்க்கை நடத்தியதும் தெரிய வந்துள்ளது. மோசடியில் ஈடுபட்டவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.